Hi students, welcome to our channel. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த செகண்ட் மிட்டம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அண்டு ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பரும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ மறக்காமல் இந்த நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் போடாமல் பார்க்குறீங்க. உங்ககிட்ட நான் காசோ பணமோ கேட்கல, அந்த ஒரு லைக் மட்டும்தான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் நாம் போடக்கூடிய அந்த எஃபர்ட்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த லைக் தான் நமக்கு அதுக்கான ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் 11ல் 2 மார்க்ஸ் பாருங்க. டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், செயற்கூறுகள் வரையறு. ரைட் அபவுட் ஸ்ட்ரிங் லெங்த் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் லெங்த் செயற்கூற்றை பற்றி எழுதுக. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாய்ட் டேட்டா டைப், வாய்ட் தரவு வகையின் முக்கியத்துவங்கள் என்ன. 3 மார்க்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இஸ் அப்பர் அண்ட் 2 அப்பர் ஃபங்க்ஷன்ஸ், இஸ் அப்பர் மற்றும் 2 அப்பர் செயற்கூறுகளின் வேறுபாடுகள் யாவை. ரைட் அபவுட் ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் கம்பேர் செயற்கூறு பற்றி குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் பவர் ஃபங்க்ஷன் இன் C++, மொழியில் உள்ள பவர் செயற்கூறு பற்றி சிறு குறிப்பு வரைக. 5 மார்க்ஸ். எக்ஸ்பிளைன் கால் பை வேல்யூ மெத்தட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், மதிப்பு மூலம் அழைத்தல் முறையை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வாட் இஸ் ரிகர்ஷன், ரைட் அ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் த கிவன் நம்பர். தற்சுழற்சி என்றால் என்ன, தற்சுழற்சி முறையில் ஒரு எண்ணிற்கான மிகப்பெரிய பொதுவான காரணியை கணக்கிட ஒரு நிரலை எழுதுக. எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் வித் எக்ஸாம்பிள், மாறியின் வரையெல்லை விதிமுறைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 12, 2 மார்க்ஸ். வாட் இஸ் டிராவர்சல் இன் அன் அரே, அணியில் பயணித்தல் என்றால் என்ன. வாட் ஆர் ஸ்ட்ரிங்ஸ், சரங்கள் என்றால் என்ன. வாட் இஸ் த சின்டாக்ஸ் டு டிக்ளேர் அ 2-dimensional அரே, இருபரிமாண அணியை அறிவிக்கும் தொடரியலை எழுதுக. டிஃபைன் ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் இட்ஸ் யூஸ், வரையறு கட்டுரு, அதன் பயன் என்ன. 3 மார்க்ஸ். டிஃபைன் அன் அரே, வாட் ஆர் த டைப்ஸ், அணி என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதுக. வாட் இஸ் கால்ட் அன் அனானிமஸ் ஸ்ட்ரக்சர், கிவன் எக்ஸாம்பிள், பெயரற்ற கட்டுரு என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. 5 மார்க்ஸ். ரைட் அ C++ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மேட்ரிசஸ், இரண்டு அணி கோவைகளில் உள்ள மதிப்புகளின் வித்தியாசம் கண்டறிய நிரலை எழுதுக. நெக்ஸ்ட் சாப்டர் 13, 2 மார்க்ஸ். வாட் இஸ் பாலிமார்பிசம், பல்லுருவாக்கம் என்றால் என்ன. ரைட் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப், பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் குறைபாடுகள் யாவை. 3 மார்க்ஸ். ரைட் அ நோட் ஆன் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், நடைமுறை நிரலாக்கத்தின் அம்சங்கள் பற்றி குறிப்பு வரைக. லிஸ்ட் சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங், கட்டக நிரலாக்கத்தின் சில அம்சங்களை பற்றி பட்டியலிடுக. வாட் டு யூ மீன் பை மாடுலரைசேஷன் அண்ட் சாஃப்ட்வேர் ரீயூஸ், கூர்நிலையாக்கத்தில் ஆக்குதல் மற்றும் மென்பொருள் மறுபயனாக்கம் வரையறு. டிஃபைன் இன்ஃபர்மேஷன் ஹைடிங், தகவல் மறைப்பு வரையறு. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ், பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் நன்மைகள் யாவை. ரைட் அ நோட் ஆன் த பேசிக் கான்செப்ட்ஸ் தட் சப்போர்ட் ஊப்ஸ், பொருள் நோக்கு நிரலாக்கத்தை ஆதரிக்கும் அடிப்படை கருத்துக்களை பற்றி குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் சாப்டர் 14, 2 மார்க்ஸ். வாட் ஆர் கால்டு மெம்பர்ஸ், உறுப்புகள் என்றால் என்ன. ரைட் டவுன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டர், அழிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக. 3 மார்க்ஸ். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டிக்ளேரிங் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர் அண்டர் பப்ளிக் ஆக்சசிபிலிட்டி, பப்ளிக் அணுகுமுறையில் ஆக்கிகள் அழிப்பிகள் அறிவிப்பினால் விளையும் நன்மைகள் யாவை. 5 மார்க்ஸ். மென்ஷன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர், ஆக்கி அழிப்பி வேறுபாடு எழுதுக. நெக்ஸ்ட் சாப்டர் 15ல 2 மார்க்ஸ். வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், செயற்கூறு பணிமிகுப்பு என்றால் என்ன. லிஸ்ட் த ஆபரேட்டர்ஸ் தட் cannot be overloaded, பணிமிகுக்க முடியாத செயற்கூறுகளை பற்றி பட்டியலிடுக. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஓவர்லோடிங் எ ஃபங்க்ஷன், ஒரு செயற்கூறு பணிமிகுப்பின் பயன் யாது. 3 மார்க்ஸ். வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், செயற்கூறு பணிமிகுப்புக்கான விதிமுறைகள் யாவை. வாட் இஸ் ஆபரேட்டர் ஓவர்லோடிங், கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் which can be overloaded, செயற்குறி பணிமிகுப்பு என்றால் என்ன. டிஸ்கஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங், ஆக்கியை பணிமிகுத்தலால் விளையும் நன்மைகளை பற்றி விவாதிக்கவும். சாப்டர் 15ல 5 மார்க்ஸ். வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் ஆபரேட்டர் ஓவர்லோடிங், செயற்குறி பணிமிகுப்பிற்கான விதிமுறைகள் யாவை. சரியா, தட்ஸ் இட். இந்த 15 சாப்டர் 11லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. இதான் உங்களுக்கு போர்ஷனில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய எக்ஸாமில் இந்த செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஓகே, இப்போ ஒரு கவர்மெண்டுடைய கொஷின் பேப்பர் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்டுடைய அஃபிஷியலான கொஷின் பேப்பர் 2025 ஓடுது. இந்த மாடல் கொஷின் பேப்பர் வந்து நம்ம தமிழ் மீடியத்துக்கும் பார்க்குறோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் பார்க்குறோம். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 35 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடந்திருக்கு. சரியா? 1 மார்க் கொஷின் புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸை தரவாக படிச்சுக்கிறங்க. 8லேருந்து 9 கொஷின்ஸ் வந்துடும். 1 or 2 கொஷின்ஸ் தான் நமக்கு இன்டீரியர் கொஷின் ஆர் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் புக் பேக் படித்தாவே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும் 1 மார்க் கொஷினில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 2 மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம். 2 மார்க்கில் நமக்கு இப்போ சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், what are the importance of void data type, syntax to declare two-dimensional array, polymorphism, write the importance of destructor. 5 கொஷினுமே நம்ம கொடுத்த 2 மார்க் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்ம சொன்னதுலேருந்து தான் எல்லாமே வந்திருக்குது. செயற்கூறுகள் வரையறு, வாய்டு தரவு வகையின் முக்கியத்துவங்கள் என்ன, இருபரிமாண அணியை அறிவிக்கும் தொடரியலை எழுதுக, பல்லுருவாக்கம் என்றால் என்ன, அழிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதுக. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம். 16 ரைட் அபவுட் ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் டிஃபைன் அன் அரே, வாட் ஆர் த டைப்ஸ், அப்புறம் டிஃபைன் இன்ஃபர்மேஷன் ஹைடிங்கு, அதுக்கப்புறம் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டிக்ளேரிங் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டர் அண்டர் பப்ளிக் ஆக்சசிபிலிட்டி, வாட் இஸ் என்கேப்சுலேஷன், எல்லாமே நம்ம கொடுத்தது தான். ஸ்ட்ரிங் கம்பேர் செயற்கூறு பற்றி குறிப்பு வரைக, அணி என்றால் என்ன, அதன் வகைகளை எழுதுக, தகவல் மறைப்பு வரையறு, பப்ளிக் அணுகுமுறையில் ஆக்கிகள் அழிப்பிகள் அறிவிப்பினால் விளையும் நன்மைகள் யாவை, உரை பொதியாக்கம் என்றால் என்ன. ஸோ 5 3 மார்க் கொஷினுமே நாம் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து தான் வந்திருக்குது. 5 2 மார்க்கு, 5 3 மார்க். இப்போ எனி த்ரீ கேட்டிருக்காங்க. 13 வந்து நமக்கு கம்பல்சரி, இங்கே 18 வந்து நமக்கு கம்பல்சரி. சரியா? ஸோ அதுவுமே கம்பல்சரியுமே நம்ம சொன்னதுலேருந்து தான் வந்திருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஷின் பாருங்கள், 2. இதில் வந்து ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள் நம்ம சொன்னது. C++ ப்ரோக்ராம் ஃபார் பாலிண்ட்ரோம் ஆர் நாட் பாலிண்ட்ரோம்ன்றது அது 1 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸு, அப்புறம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர், ரெண்டுமே நம்ம கொடுத்தது தான். 21வது கேள்வியில் வந்து நமக்கு முதல் கேள்வி, மாறியின் வரையெல்லை விதிமுறைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 22ல் ரெண்டுமே பொருள் நோக்கு நிரலாக்கத்தின் நன்மைகள் தீமைகள் யாவை, ஆக்கி அழிப்பி வேறுபாடு தருக அப்படின்றது. ஸோ 2 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து தான் வரும். சரி, அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுடைய பிடிஎஃப் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருக்கூடிய கொஷின் ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கிறங்க. சரியா? ஸோ கண்டிப்பாக இதே போல் உங்களுக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்டுடைய கொஷின் பேப்பரும் நம்ம கொடுத்ததுலேருந்து தான் வரும், நல்லா எழுதலாம். ஓகேவா? இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லுங்கள் கண்டினியூஸாக. சரியா? ஓகே, தேங்க்யூ.